ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி மதாசி கிச்சன் வீடியோவில் நம்ம சிறுபருப்பு வச்சு எப்படி பருப்பு குழம்பு பண்ணலான்னு பார்க்கலாம். இதை சிறுபருப்பை ஒரு கப் எடுத்து நான் ஃப்ரை பண்ணிவிட்டு நான் வாஷ் பண்ணிவிட்டேன். அதுக்கு கூட நம்ம தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அப்புறம் வெள்ளைப்பூண்டும் சின்ன வெங்காயமும் ஒரு 7 இருந்தால் போதும். அப்புறமா நான் ரெட் சில்லி பவுடர் 2 டீஸ்பூனோ 3 டீஸ்பூனோ ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக சிறுபருப்பு ஈஸியாக வெந்துடும். நம்ம பாதி வெந்ததுக்கப்புறம் காய்கறி சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட என்னென்ன காய்கறி இருக்கோ எல்லாம் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய், கத்திரிக்காய், அப்புறம் எந்த காய்கறி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாய் கொஞ்சம் நிறைய சேர்த்தா இதுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். காய்கறிலாம் வெந்ததுக்கப்புறம் நான் மல்லி இலையை நம்ம சேர்த்தாச்சு. இந்த அப்புறமா நான் சால்ட்டு கொஞ்சமாக நம்ம எவ்வளோ தேவையோ சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பருப்பு குழம்பு நம்ம சிறுபருப்பு எல்லா பருப்புலேயும் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறது இந்த சிறுபருப்பு தான். அதனால் நம்ம சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரை இதை சாப்பிட்லாம். நைட்டுக்கு கூட நம்ம டின்னராக கூட நம்ம இதை தோசை கூடையோ இல்லை சப்பாத்தி கூடையோ சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் நான் இதை தாளிச்சிக்குவேன். நல்லா காய்கறி பருப்பு எல்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம நெய் ஊற்றி இல்லைன்னா ஆயில் ஊற்றி இதை தாளிச்சிக்கலாம். கடுகு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை எங்கள் வீட்டிலேயே நான் வளர்த்துக்கிறேன். எனக்கு கொஞ்சம் நம்ம ஆர்கானிக் சேர்த்துக்கிட்டா நம்ம ஹெல்த்துக்கு நல்லது இல்லைங்களா? அதனால் கருவேப்பிலை கொஞ்சம் மீடியமாக வந்துட்டுருக்குது. இதில் இருந்து நான் பறித்து தாளிக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறமா கொஞ்சமாக வெங்காயம் நம்ம சேர்த்துக்கிட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். காயப்பொடியும் கொஞ்சமாக கடைசியில் போட்டுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.